என்ன தம்பி இப்படி மிரட்டுற? அடிக்கு வாங்குறதுக்கும் காசுக்கு பொருள் கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு தம்பி. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள இவங்க வாங்கின கடன் உங்க எல்லாருக்கும் செட்டில் ஆகும். போங்க, எல்லாரும் கிளம்புங்க. அண்ணே, இந்த வெற்றி பத்தி தெரியும்ல, நான் வாக்கு கொடுத்தா தவற மாட்டேன். கிளம்புங்க தம்பி. உங்க பேச்சை நம்பி தான் நாங்க போறோம். ஈவினிங் எங்களுக்கு பணம் வேணும் தம்பி. வருண்ணே, முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. ஈவினிங்குள்ள பணம் எப்படி வரும் வெற்றி? உங்க அம்மாவோட வட்டி பணத்தை எடுத்துட்டு வந்து கொடுப்பியா? அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஏங்க, இப்ப எதுக்கு நீங்க இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? அந்த ஃப்ராடுக்கார அரசியல்வாதியே உங்களை தேடி வந்து பணத்தை கொடுப்பான். நான் கொடுக்க வைப்பேன். அழாத யமுனா, நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கோம். அது கண்டிப்பா வீண் போகாது. நம்ம பணம் நம்மள தேடி வரும். நம்பிக்கையோட இருப்போம். இந்த பாரு, நீ அழாத. ஏய், ரொம்ப துள்ளாத. எங்க அண்ணன் இப்ப வருவாரு. எங்க அண்ணன் வந்துட்டாருன்னா உனக்கு ரிலீஸ். அதுக்கு முன்னாடி துள்ளுனா சொருவிடுவேன். வாயை திறந்த கொன்றுவேன். இந்த எங்க அண்ணன் வந்துட்டார்ல. மக்கள் தொண்டை மனோகரோட ஆடிட்டர் நீதானே? அது தெரிஞ்சுதான் என்ன கிட்னாப் பண்ணியா? இந்த விஷயம் மட்டும் அவருக்கு தெரிஞ்சது உன்னை சும்மா விட மாட்டார், பாத்துக்க. அந்த ஆளு என்ன புடுங்குறாருன்னு நானும் பாக்குறேன். இப்ப நான் சொல்லி கொடுக்குற மாதிரி அந்த ஆள்கிட்ட நீ போன்ல பேசுற. டே கிரி, அந்த ஆளு மனோகரனுக்கு போனை போடு. சரிண்ணா. யோ, மூஞ்ச கட்டு ஓபன் ஆகட்டும். ஓகே. ஆஹா, சும்மா சொல்லக்கூடாதியா. யமுனா சுட்ட முறுக்கும் தரமா தான் இருக்கு, யமுனாவும் தரமா தான் இருக்கிறா. யமுனை ஆற்றிலே ஈரக்காற்றிலே தண்ணியோடு நான் ஆட. யார் இந்த நேரத்துல ஆடிட்டர் கூப்பிடுறான்? அந்த ஆள் என் ஃபங்க்ஷனுக்கு வரலையே. அவங்கிட்டே கேட்டுருவோம். யோ ஆடிட்டர, ஏன் என் ஃபங்க்ஷனுக்கு வரல? நீ என் பொண்டாட்டி கூட நீ வரலன்னு கேட்டாயா? அது என்ன ஐடி ஆஃபீஸர் பிடிச்சி வச்சிருக்காங்க, அதனால தான் என்னால் வர முடியல. யோ, என்னையா சொல்ற நீ? ஐடி ஆஃபீஸரா? நீ எப்படியா அவர்கிட்ட மாட்டின? அதெல்லாம் நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ உங்கள் வீட்டுக்கு ஆஃபீஸர்ஸ் ஐடி ரைடு வர போகிறாங்க. என்னது? உங்கள் வீட்டில் இருக்கிற நகை, பணம், சொத்து, டாக்குமெண்ட் எல்லாத்தையும் ஒழிச்சு வச்சிருங்க. நான் ஃபோனை வச்சிடறேன். ஐயோ, இப்போ என்ன பண்றதுன்னு தெரியலையே. டேய் வாங்கடா டேய். ஆடிட்டர் சார், ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் நாங்கள் இந்த பொய்யை சொல்ல சொன்னோம். இந்த விஷயம் நல்லபடியாக முடிஞ்சதும் நாங்கள் உங்களை ரிலீஸ் பண்ணிடுறோம். எங்களை எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. டேய், அந்த நகையெல்லாம் தனியா இந்த மூட்டையில போடுறா. டேய், ரூபா நோட்டெல்லாம் இந்த மூட்டையில போடுங்கடா. மொத்தமா எடுத்து வைங்கடா. சீக்கிரம் போடுங்க. ஏய், அப்படியே அள்ளி போடுங்கடா. சீக்கிரம் அள்ளுங்கடா, நமக்கு நேரம் இல்ல. அந்த நகையை எடுத்து போடு. அங்க இருக்கு பாருடா, அது எல்லாமே எடுத்து போடு. பத்திரமா போடு. அந்த டாக்குமெண்ட் எடுத்து போடு. அந்த ஃபைல் எடுத்து போடு. டேய், நல்லா கட்டுறா இழுத்து. ஏய், இந்த மூட்டையை நல்லா கட்டுறா. நல்ல வேளை என் பொண்டாட்டி என் பையனை கூட்டா அவன் அப்பா வீட்டுக்கு போயிட்டா. இல்லைன்னா ரொம்ப பயந்துருப்பா அவ. டேய், சீக்கிரம் கட்டுங்கடா. டேய், ஐடி ஆபீசர் வந்துட போறாங்க. இதோ வந்துட்டோம்ல. இதோ வந்துட்டோம்ல. வந்துட்டீங்களா? என்ன பாக்குறீங்க முதலாளி? உங்க ஆடிட்டர் கிட்ட டிரைவரா வேலை பாக்குறானே வேலு, அவனோட மச்சான் தான் நானு. ஒரு குட்டியான வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அவங்ககிட்ட நீங்க ஏதோ வண்டி சொல்லி இருந்தீங்களாமே, அவன் தான் எங்களை அனுப்பிச்சு விட்டான். சொல்லுங்க முதலாளி, எதை எடுத்துட்டு போகணும்? நல்ல சமயத்துல வந்தப்பா நீ. இது எல்லாத்தையும் எடுத்துட்டு தோட்டத்துக்கு போகணும்பா. எல்லாம் வண்டியில எடுத்துப்பா. இதுல என்ன இருக்கு முதலாளி? தோட்டத்துல நிறைய மரம் இருக்குல்ல, அதுக்கு உரம் போடுறதுக்கு மாட்டு சாணத்தை பேக் பண்ணிருக்கேன். மேற்கொண்டு எதையும் கேட்காம எல்லாத்தையும் தூக்கிட்டு போ, டைம் இல்ல. காரி துப்புணும் முதலாளி. என்ன சொன்ன? என் மூஞ்சில காரி துப்பணுமா? ஐயோ முதலாளி, நான் உங்க மூஞ்சில போய் காரி துப்புவேனா? வாயில பீடா போட்டிருக்கேன்ல, அந்த எச்சிய துப்பணும். அண்ணா அப்பப்ப இப்படிதான் காரி துப்புவாரு. நான் முழுங்கிடுவேன். கிளாஸ் வச்சிருக்கீங்களா? டேய், நான் குடிக்கிற கிளாஸ்டா அது. பாருங்க சரக்குடா, வேஸ்ட் பண்ணிட்டியா? ஆட,
பரவாயில்ல முதலாளி, அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. டேய், சரி எல்லாத்தையும் சரி தூக்கி மேலே வை. சரிண்ணா சரிண்ணா. ஏய் எல்லாரும் தூக்குங்கப்பா. என்னப்பா நீ பாத்து பாத்து. எல்லாம் என் நேரம். ஏத்து ஏத்து ஏத்து. ஏன் குரு ஏத்து ஏத்து. அத புடி. என்னையா மேல துப்பிடுவ போல இருக்கு? பக்கத்துல வந்தாலே பயமா இருக்கியா? எப்ப பாரு மேல துப்பிட்டே இருக்க நீ. சிலரை பார்த்தா துப்புணும்னு தோணும், சில பேரை பார்த்தா மொத்தணும்னு தோணும். என்ன சொன்ன காதுல விழல. ஒண்ணும் இல்ல தலைவரே, சும்மா டயலாக் சொன்னேன். ஆமா, நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்களா, சொல்லுங்க. தோட்டத்துக்கு போ. ம், போனதுக்கு அப்புறம் எனக்கு ஃபோன் போடு. மறந்துடாத என்ன? நீங்க மறந்தா கூட நான் மறக்க மாட்டேன் முதலாளி. கண்டிப்பா உங்களுக்கு ஃபோன் போடுவேன், நீங்க காத்துக்கிட்டே இருங்க. வரட்டா? வர எல்லாருக்கும் வரேன். பாய். நீ என்ன வண்டியா? பாய். பாய். ஏன் சார், இதெல்லாம் கள்ளக்கணக்கு எழுதி சம்பாதிச்ச கள்ள பணம் தானே? இம்புட்டு பணம், டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு கேட்டரிங் பண்ணதுக்கு பணம் கொடுக்க மாட்டேங்கிறான் அந்த மனோகரன். அவனை என்ன பண்றேன் பாருங்க. ஆடிட்டர் சார், மனோகரன் நம்பரை சொல்லுங்க. ஏய் சொல்லு. ஐய் சொல்லு. 98. தோட்டத்துக்கு போன உடனே ஃபோன் பண்றேன்னு சொன்னா இன்னும் போனை போடல. போனானா இல்லையானே தெரியலையே. இது என்னடா புது நம்பரா இருக்கு? ஹலோ, மடப்பையன் மனோகரன் இருக்கானா? சாரி சாரி சாரி, வாய் உளறிடுச்சு. மக்கள் தொண்ட மனோகரன் இருக்காரான்னு கேட்கறதுக்கு பதிலா மடப்பைய மனோகரான்னு கேட்டுட்டேன். சாரி. ஏய் உன் சாரியை தூக்கி குப்பையில போடுற. எதுக்குடா போனை போட்ட? முதல்ல போனை வை. ஹலோ ஹலோ ஹலோ, போனை வச்சிடாதீங்க. இந்த கோச்சரிக்கு பக்கத்துல 10 கிரவுண்ட் இடம் இருக்குல்ல, யார் பேர்ல வாங்கியிருக்கீங்க? ஏதோ புஷ்பலதா ஏதோ புஷ்பலதான் பேர்லாம் போட்டிருக்கு. ஏய் யாரா நீ? எதுக்கு அந்த டீட்டெயில் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க? என்னையா யாருன்னு கேட்ட? நான் தான் ஐடி ஆபீசர். ஐடி ஆபீசரா? அதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன் வீட்டுக்கு வந்து கோடிக்கணக்கான பணம், நகை, டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஒரு குட்டியானையில எழுதிட்டு வந்தேன்ல, அந்த ஐடி ஆபீசர் தான் பேசுறேன். டேய் நீ டிரைவர் தானே நீ? அந்த வேலுவோட மச்சான் தானே நீ? அது உன் மண்டையை கழுவுறதுக்கு நான் ஓட்டுன ரீல். இப்ப பேசுறேன் பாத்தியா, இதுதான் ரியலு. சரி அதை விடு. இப்ப நீ என்ன பண்றனா, கையில ஒரு 4 லட்சம் ரூபா எடுத்துக்கோ, நேரா மீனாட்சி அம்மா வீட்டுக்கு போ. அங்க யமுனான்னு ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்க கால்ல கபால்னு விழுந்துரு. அவங்க தடுப்பாங்க, நீ தயங்காம கால்ல விழுந்துடணும், மன்னிப்பு கேட்கணும். அப்புறம் கையில கொண்டு போற 4 லட்சம் ரூபாய அவங்க கிட்ட கையில கொடுத்துட்டு திரும்பி பார்க்காம வந்துகிட்டே இருக்கணும். என்ன புரியுதா? டேய் எதுக்குடா 4 லட்சம்? 4 லட்சம் எதுக்குடா கொடுக்கணும்? நான் 3 லட்சம் தான் கொடுக்குறேன்னு சொன்னேன். ஏய் எதுக்கு இப்ப டென்ஷனா எந்திரிச்ச? உட்காரு. ஏச்சி உட்காரு. நான் எந்திரிச்சது இவனுக்கு எப்படி தெரியும்? பேசின பணத்தை ஒழுங்கா கொடுத்திருந்தா 3 லட்சம் ரூபா தான். ஆனா நீ ஃப்ராட் தனம் பண்ணதுனால 1 லட்சம் ரூபா பெனால்டி. போடா செல்லம், போய் 4 லட்சம் ரூபா கொடுத்து மன்னிப்பு கேளு பார்க்கலாம். நீ பணத்தை கொடுத்துட்டு சொல்லுவியா, நான் உங்ககிட்ட இருந்து ஆட்டையை போட்ட நகை, பணம், டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உங்ககிட்டே திருப்பி கொடுத்துருவானா? ஆனா இதுல நீ ஏதாச்சும் ஒன்று சொதப்பனன்னு வச்சுக்கோயேன், வண்டியை நேரா இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்க்கு விட்டுருவேன். ஞாபகத்தில் வச்சுக்கோ. டேய் வேணாம்டா, அப்படிலாம் பண்ணிடாத. நான் பணத்தை எடுத்துட்டு வந்து கொடுத்துட்றேன்டா. டேய் சீக்கிரம் ஒரு 4 லட்சம் ஏற்பாடு பண்ணு. சரிங்க அண்ணாச்சி. ஆடிட்டர் சார், பணம் வந்து சேர்ந்ததும் ஃபோன் பண்றேன். இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் மனோகரன் கொடுத்துடுங்க. இப்ப என்ன பண்றது சரண்யா? இந்த ஆர்டர்ல கிடைக்கிற லாபத்தை வச்சு கடைக்கு அட்வான்ஸ் கொடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா பணம் தராம என்னை ஏமாத்திட்டாங்களே. அவனை என்ன பண்ணலாம்? போலீஸ்க்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடலாமா? யமுனா நீ பதறாம இரு.
வெற்றி அண்ணன் சொன்ன மாதிரி அவன் உன்னை தேடி வந்து பணத்தை கொடுப்பான். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. இப்ப நம்ம வீட்டுக்கு வரவன் பணத்தோட வரவனா இல்ல சண்டை போட வரவனா தெரியலையே. யமுனா யம்மா யமுனா என்ன மன்னிச்சிருமா. ஐயோ ஐயோ அண்ணாச்சி அண்ணாச்சி எழுந்துருங்க அண்ணாச்சி. இல்லம்மா என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுமா, அப்பதாம்மா எந்திரிப்பேம்மா. மன்னிச்சிட்டேன்னு சொல்லுமா. சொல்லு தங்கச்சி, இந்த அண்ணனை மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லு தங்கச்சி. ஐயோ அண்ணாச்சி ஓகே மன்னிச்சுட்டேன். எழுந்துருங்க முதல்ல. தங்கச்சி, இந்த அண்ணன் அறிவு கெட்டு போய் உனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். அது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்போ புரிஞ்சுக்கிட்டம்மா. அதான் உனக்கு தர வேண்டிய பணம் 3 லட்சத்தோட 1 லட்ச ரூபா சேர்த்து 4 லட்ச ரூபா கொண்டு வந்திருக்கேன். வாங்கிக்க தங்கச்சி. ஐயோ அண்ணாச்சி நீங்க எனக்கு தர வேண்டியது 3 லட்ச ரூபாய் தான். பரவாயில்லம்மா, நான் ஃப்ராடுத்தனம் பண்ணதுக்கு எனக்கு நானே அபராதம் போட்டுக்கிட்டேன். இந்தம்மா 4 லட்சத்தை வாங்கிக்க. குடிமா தங்கச்சி குடிமா. தங்கச்சி, இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? இனிமே இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். நான் திருந்திட்டேம்மா. அப்ப நான் கிளம்புறேம்மா. வரேன். என்னால இதை நம்பவே முடியல. அண்ணாச்சியை தேடி வந்து காலில் விழுந்து பணத்தை கொடுத்துட்டு போறாரு. அதுவும் 1 லட்ச ரூபாய் அதிகமா கொடுத்துட்டு போறாரு. இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னே தெரியலையே. அண்ணன் மனசு வச்சாரு, அதான் நடந்துருச்சு. டேய் எல்லா புகழும் அண்ணனுக்கே. அண்ணா இன்னும் எதுக்கு நான் வெளியே நிக்கணும்? உள்ள வான. அட வான. கிரி வாங்க வெற்றி. வான போலாம். அண்ணாச்சியை நம்ப வேண்டாம், ஏமாத்திடுவான்னு நீங்க முதல்லயே சொன்னீங்க. நான் உங்க பேச்ச கண்டுக்காம என் பாட்டுக்கு வேலை செஞ்சேன். ஆனா பணத்தை தர முடியாதுன்னு சொன்னவன மனசை மாத்தி பணத்தை கொடுக்க வச்சிருக்கீங்க. இத என்னால மறக்க முடியாது. உங்களுக்கு ரொம்ப நன்றி. அண்ணா. நீங்க எப்படி நீ மனோகர் மனசை மாத்தன? யமுனாவை ஏமாத்தின மனோகரனை நானும் சின்னதா ஒரு பொய் சொல்லி ஏமாத்தினேன். அதுல பயந்து போய் பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டான். நீ பணத்தை கொடுத்துட்டு சொல்லுவியா நான் உங்ககிட்ட இருந்து ஆட்டையை போட்ட நகை பணம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உங்ககிட்டே திருப்பி கொடுத்துருவானா? ஆனா இதுல நீ ஏதாச்சும் ஒன்று சொதப்பனு வச்சுக்கோயேன், வண்டியை நேரா இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்க்கு விட்டுருவேன். ஞாபகத்தில் வச்சுக்கோ. வேணாண்டா, அங்கெல்லாம் போயிடாத. நான் பணத்தை கொண்டு வந்து கொடுத்துறேன்டா. நம்ம அண்ணனோட வீர தீர சாகசத்தெல்லாம் கேட்டாச்சுல்ல. இப்ப அண்ணனுக்கு சுவையா நல்ல ஸ்வீட் சேமியா பாயாசமா செஞ்சு கொண்டு வரீங்களா? ரொம்ப டயர்டா இருக்கு இல்லனே? சேமியா பாயாசம் என்ன, விருந்து சாப்பாடே ரெடி பண்றோம். அண்ணே நீ ரெடியா இரு, இன்னும் 1/2 மணி நேரத்துல உன்னை அசத்துற மாதிரி சூப்பரா விருந்து ரெடி பண்றோம். வெற்றி உள்ள வாங்க சாப்பிடலாம். என்ன புதுசா உள்ள கூப்பிடுறீங்க? எப்போ இங்கே வெளியே உட்காந்தானே சாப்பிடுவேன், அதே மாதிரி கொடுங்க, நான் இங்க வச்சு சாப்பிட்டுக்கிறேன். இனிமே நீங்க வெளியெல்லாம் உட்கார்ந்து சாப்பிட வேண்டாம், உள்ள வாங்க. ஆஹா பரவாயில்ல, நான் இங்கே உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன், நீங்க கொண்டு வாங்க. கொண்டாங்க. வாங்க. அண்ணே வாண்ணே, உள்ள உனக்காக ஸ்பெஷலா விருந்து சாப்பாடே ரெடி பண்ணிருக்கோம். எந்திரிச்சு வா. இல்லம்மா நான் இங்கே உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன். அண்ணே வாண்ணே வா. வாங்க நான் வெற்றி. கேட்க மாட்டேங்கிறீங்க. சரி வரேன். வாங்க. என்னங்க? வாண்ணே சரி வரேன் வரேன் வாங்க. வரேன். வா
என்ன யமுனா வாங்கங்கறல வாங்க ஐயோ உட்காருங்க அண்ணே மா உட்காருங்க ஆஹா என்ன கமகமன்னு வாசனை வருது என்னென்ன பண்ணிருக்கீங்க மட்டன் சுக்கா அப்புறம் வஞ்சர மீன் வறுவல். சாப்பாடெல்லாம் முன்னாடி எடுத்து வை. ஆஹா அருமை அருமை நல்லா வைங்க பீஸா வைங்க வை. எடுத்து வைங்க மட்டன் சுக்கானா எனக்கு ரொம்ப பிடிக்குமே முட்டை வை. இது ஆஹா ஏய் பெப்பர் சிக்கனு அடா 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 ஃப்ரை பண்ணி கொடுத்துருக்கீங்க பாத்தீங்களா இன்னும் கொஞ்சம் போடுங்க இருங்க வைக்கிறேன் என்னங்க வைங்க வைங்க போதும் போதும் வஞ்சர மீன் வருவாளா ஐயோ பாக்கும்போது நாக்கு ஊறுதுங்க இன்னும் 2 மீன் எடுத்து வைங்க இருங்க எடுத்து வைக்கிறேன். அப்புறம் அடுத்த ஐட்டம் என்ன வைக்க போறீங்க அவுச்ச முட்டையா என்னங்க ஒன்னு எடுத்து வைக்கிறீங்க 2 எடுத்து வைங்க எல்லாமே உங்களுக்கு தான். அடா 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 சாப்பிடுங்க. அது வை. பொடி மாஸ் பண்ணிருக்கீங்களாமா பொடி மாசம் பண்ணிருக்கேன். இத எடுத்து வைக்கிறேன். எல்லாத்தையும் எடுத்து வைங்க அப்ப இன்னைக்கு ஒரு புடி புடிச்சிருவோம். எப்பா செம்ம பசியில இருக்கேன் நானு எதுவுமே மிச்சம் வைக்காம சாப்பிட்டுதான் இங்க இருந்து எந்திரிப்பேனே. இந்தாங்க. ஏய் திம்படா திம்ப. ஏய், உனக்கு மானம் சூடு சொர்ணை இதெல்லாம் இல்லனா இதெல்லாம் நீ நல்லாவே தின்னுவ. ஏய் சக்தி என்ன பேசுற? சாப்பாட்டுல கை வைக்கும்போது இப்படியா பேசுவ? உன்னதான் முதல்ல திட்டணும்க்கா. இவ என்ன செஞ்சுட்டான்னு நடு வீட்டுல கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு வாய்க்கு ருசி ஆத்து போட்டு விருந்து வச்சுக்கிட்டு இருக்க. சக்தி அது வந்து நீ எதுவும் பேச வேண்டாம்க்கா. இவன் திரும்ப நமக்கு செஞ்ச கொடுமையெல்லாம் உனக்கு வேணா மறந்து போயிருக்கல, ஆனா எனக்கு மறக்கல. டேய் எங்க மெஸ்ஸை இடிச்சது எங்க வீட்டை இடிச்சது வேற போக்கிடம் இல்லாம இப்ப நாங்க இங்க இருக்கிறது இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் உங்க அம்மா தான். அத நான் மறக்கல. ஆனா நீ என்னவோ எங்க வீட்டுக்கு விருந்துக்கு வந்தவன் மாதிரி சாப்பிட உட்காந்துருக்க. உனக்கு வெக்கமா இல்லையா? மரியாதையா எந்திரிச்சு வெளியில போ. ஏய் சக்தி சக்தி கோவம் புரியுது. ஆனா சாப்பிட உட்கார்ந்தவர்கிட்ட இப்படி எல்லாம் பேச வேண்டாம் சக்தி. என்ன நீ பேசுறீங்க நீங்க? இன்னைக்கு நீங்க உங்க அம்மா வீட்டுல இருக்கீங்களா இல்ல உங்க மாமியார் வீட்டுல இருக்கீங்களா? உங்க அம்மாவும் உங்க மாமியாரும் சேர்ந்து செஞ்ச கொடுமையெல்லாம் மறந்துட்டீங்களா? உங்களையும் உங்க குழந்தையும் கொல்றதுக்கு முயற்சி பண்ணாங்களே அது எல்லாத்தையும் மறந்துட்டு இவனுக்கு நீங்க வக்காலத்து வாங்குறீங்களா? டேய் இன்னும் எப்பற நீ இங்க உட்கார்ந்திருக்க? உனக்கு ரோஷமே வரலையாடா? இதோ எங்க அம்மாவை பாரு. எலெக்ஷன்ல உங்க அம்மாவை எதிர்த்து நின்னாங்கங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக உங்க அம்மா எங்க அம்மாவை சுட்டாங்க. ஆனா நீ கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாம எங்க வீட்டுக்குள்ள விருந்து சாப்பிட உட்கார்ந்திருக்க. நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா? சக்தி வா வாமா. மா இல்லம்மா, இவனை வெளியில விரட்டி விடாம நான் நகர மாட்டேம்மா. டேய் என்ன ஒழுங்கா எக்ஸாம் எழுதி விட்டாங்களாடா உங்க அம்மா? சென்னைக்கு ரவுடிங்களை அனுப்பி எக்ஸாம் எழுத போற வழியிலேயே என் உயிரை எடுக்க பார்த்தாங்களே, அதெல்லாம் மன்னிச்சு மறந்துட்டு உனக்கு நாங்க சோறு போடணுமா? அப்படியே போட்டாலும் அது நீ சூடு சொரணை இல்லாம அப்படியே திம்பியா? ஏய் என்ன ஜென்மண்டா நீ? இப்படி எல்லாம் திங்கிறதுக்கு பதிலா நீ பட்னி கடந்து சாகலாண்டா. என்னடி பண்ணிட்டு இருக்க?
ஐயோ வெற்றி தம்பி உட்கார்ந்து சாப்பிடுங்க. ஆமாண்ணா உட்கார்ந்து சாப்பிடு. இல்ல சரண்யா, வெற்றி நீங்க எதுவுமே பேச வேண்டாம். இங்க பாருங்க, இது எல்லாமே உங்களுக்காக செஞ்சது. பேசாம உட்கார்ந்து சாப்பிடுங்க. இல்லங்க, என்னால உட்கார முடியல. எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்றீங்களா? இவ பேசினதெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க. நீங்க பாட்டுக்கு உட்கார்ந்து சாப்பிடுங்க. அட நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. கஷ்டமா இருக்காமே, கஷ்டமா இருக்கு. நானே இன்னும் ரசத்தை கண்ணில் காட்டலையே, அதை எடுக்கலாம்னு நினைச்சுதான் எந்திரிச்சேன். நீங்க பாட்டுக்கு என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. ஓய், என்ன லுக்கு? நாக்க புடுங்குற மாதிரி கேட்டுட்டோம். இனிமே அவன் சாப்பிட மாட்டான்லாம் நினைச்சிட்டு இருக்காத. நான் எல்லாத்தையும் மிச்சம் வைக்காம சாப்பிட்டுட்டு தான் இந்த இடத்த விட்டு எந்திரிப்பேன். எவ்வா, எவ்வளவு பசியில நான் உட்கார்ந்துருக்கேன். இதெல்லாம் மிஸ் பண்ணோனா நானு? இங்க பாரு லெக் பீஸ. இப்படி ஒரு பீஸ் கிடைச்சும் இதை நான் தின்னாம போறதுக்கு நான் என்ன முட்டாளா? இதை திட்டினதுக்கு இந்த லெக் பீஸ நல்லா கறக்கு முறக்குன்னு கடிச்சு தின்ற பாரு.